ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். சாரி ஃபார் டிலே. கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க. பவர் கட்டாக இருந்தது இங்கே. இப்போ பவர் ரெஸ்யூம் ஆயிடுச்சு. வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் கிளியராக இருக்குன்னா அப்படியே சொல்லுங்கள். நான் சேட் பாக்ஸில் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? குட் ஈவினிங். குட் ஈவினிங். வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, கிளியராக இருக்குது. இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அதில் நம்ம பாடம் படிக்க போகிறோம். ஓகேங்க. ஸோ மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகே, let us recapitulate the chemical structure of polynucleotide chain DNA or RNA. Recapitulateனா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். திருப்பி அதை ஒரு தடவை படிப்போம். A nucleotide has three components: a nitrogen base or nitrogenous base, a pentose sugar, ribose in case of RNA, and deoxyribose for DNA, and a phosphate group. இந்த இடத்துல நீங்க இந்த லைனை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். அதை இப்ப நான் சொல்றேன். ஒரே நிமிஷங்க. ஒரே நிமிஷங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஓகேங்க. இப்போது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நியூக்ளியோடைட்னா என்ன அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ நியூக்ளியோடைட் அப்படிங்கிறது நைட்ரஜன் பேஸ், நைட்ரோஜீனஸ் பேஸ் ப்ளஸ் நைட்ரோஜீனஸ் பேஸ் ப்ளஸ் பென்டோஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட். ஓகேங்களா? பாஸ்பேட் ஆர் பாஸ்பாரிக் ஆசிட் ரெண்டு ஒன்று தான். இதில் இந்த பென்டோஸ் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்என்ஏல எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்க, இது பென்டோஸ் சுகர். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். இங்கே ஆக்சிஜன் இருக்கும், இங்கே ஃபிஃப்த் கார்பன் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன், இது ஃபோர்த் கார்பன், இது ஃபிஃப்த் கார்பன். ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரஜன் பேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும். அது அடினைனா இருக்கலாம், குவானைனா இருக்கலாம், சைட்டோசினா இருக்கலாம். டிஎன்ஏவா இருந்தா தைமின் இருக்கும், ஆர்என்ஏவா இருந்தா யுராசில் இருக்கும். ஓகே, இந்த நாலுல ஏதோ ஒரு நைட்ரஜன் பேஸ் ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து ஜாயிண்ட் ஆகும். ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் வந்து ஜாயிண்ட் ஆகும். நடுவில் இந்த பென்டோ சுகர் இருக்கு இல்லையா, ரைபோஸ் சுகரா இருந்தா செகண்ட் கார்பன்ல ஒரு OH, தேர்ட் கார்பன்ல ஒரு OH இருக்கும். இது ஆக்சிரைபோஸ். ஆர்என்ஏல இந்த மாதிரி இருக்கும். டிஎன்ஏவா இருக்குன்னா இந்த ஒரு ஓ இருக்காது. அப்போ ஒரு ஓ போயிடுச்சு இல்லையா, அது டிஆக்சி ரைபோஸா மாறிடுது. ரைபோஸ் சுகர் என்னவா மாறிடுதுங்க? டிஆக்சி ரைபோஸ் சுகரா மாறுது. இந்த சுகருக்கு பேரு ரைபோஸ் சுகர். ரைபோஸ் சுகர்ல செகண்ட் கார்பன்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சு, ஓஹெச்ல இருந்து ஒரு ஆக்சிஜன் வெளியே போயிடுச்சுன்னா, ரிமூவ் ஆயிடுச்சுன்னா ரைபோஸ் டிஆக்சி ரைபோஸா மாறிடும். ஸோ டிஎன்ஏல டிஆக்சி ரைபோஸ் இருக்கு, ஆர்என்ஏனா ரைபோஸ் சுகர் இருக்கு. செகண்ட் கார்பன்ல ஓஹெச் இருந்தா ரைபோஸ் சுகர், செகண்ட் கார்பன்ல ஓ வெளியே போயிடுச்சு அப்படின்னா டிஆக்சி ரைபோஸ் சுகர். ஸோ இந்த பென்டோ சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரஜன் பேஸ் இருக்கும், ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் இருக்கும். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த நியூக்ளியோடைடை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, ஆர்என்ஏ ஸ்ட்ரக்சரா இருந்தாலும் சரி, நம்ம படிக்கிறது ஈஸியா படிச்சிடலாம், புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம்.
இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரே நிமிஷங்க. ஓகே, வாய்ஸ்லாம் கிளியரா கேக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிரசன்டேஷனுக்கு போவோம். சரி, இப்ப பாருங்க. So, a nucleotide has 3 components. A nitrogenous base, இதுதான் இப்ப பார்த்தோம். A pentose sugar, அது வந்து ரைபோஸ் சுகரா இருக்கும், எதுவா இருந்தா RNA-வா இருந்தா. டிஆக்சி ரைபோஸ் சுகரா இருக்கும், DNA-வா இருந்தா. And a phosphate group. So, 3 பார்ட் இருப்பாங்க ஒரு நியூக்ளியோடைட்ல. There are 2 types of nitrogenous bases. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா purines, இன்னொன்னு வந்து pyrimidines. So, purines அப்படிங்கிறது adenine and guanine. pyrimidines அப்படிங்கிறது சைட்டோசின், யுராசில் அண்ட் தைமின். இந்த 3 pyrimidine. So, purines 2 types, pyrimidines 3 types. DNA-னா இந்த இடத்துல திருப்பியும் நம்ம பார்த்துக்குவோம், ஒரே நிமிஷங்க. ஸோ நைட்ரோஜன் பேஸ் 2 டைப்ஸ் இருக்கு. பியூரின்ஸ்னு ஒரு டைப் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைரிமிடின்ஸ் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்கு. பைரிமிடின்ஸ் ஆர் பிரிமிடின்ஸ். ஓகே, பியூரின்ஸ் யார் யாருன்னா அடினைனும் குவானைனும். பிரிமிடின்ஸ் யாரு? ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது உங்களுக்கு டிசி கொடுத்து அனுப்புவாங்க. டிஎன்ஏனா டிசி, தைமின், சைட்டோசின். ஆர்என்ஏனா யூசி. ஓகேங்களா? யுராசில் அண்ட் சைட்டோசின். ஸோ இதுதான். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் pyrimidine நைட்ரோஜன் பேஸ், 2 டைப்ஸ் ஆஃப் பியூரின் நைட்ரோஜன் பேஸ் இருக்கு. இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ pyrimidine யார் யாரு அப்படின்னா உங்களுக்கு தெரியணும். pyrimidine யார் யாரு? அடினைன், குவானைன். சாரி, பியூரின் யார் யாரு? அடினைன், குவானைன். pyrimidine ஸ்கூலை விட்டு பிரிஞ்சு போகும்போது என்ன தருவாங்க? டிசி கொடுத்து அனுப்புவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட யுராசிலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. சைட்டோசின் இஸ் காமன் ஃபார் போத் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ. pyrimidine மட்டும் சொல்றாங்க. pyrimidine-ல சைட்டோசின் அப்படிங்கிறது டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏக்கு காமன். அண்ட் தைமின் இஸ் பிரசன்ட் இன் டிஎன்ஏ, யுராசில் இஸ் பிரசன்ட் இன் ஆர்என்ஏ அட் த பிளேஸ் ஆஃப் தைமின். இங்க என்ன சொல்றாங்க? pyrimidine-ல ஆர்என்ஏல பிரச்சனை இல்லை. அடினைன், குவானின், ஆர்என்ஏ, டிஎன்ஏல காமன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் pyrimidine-ல சைட்டோசின், யுராசில், தைமின்ல சைட்டோசின், தைமின் டிஎன்ஏல இருக்கும், சைட்டோசின், யுராசில் ஆர்என்ஏல இருக்கும். தைமின் இருக்க இடத்துல ஆர்என்ஏல யுராசில் இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, a nitrogenous base is linked to the OH of first carbon pentose sugar through N-glycosidic linkage to form a nucleoside. இது அசஸ்டன் ரீசன்ல நீட்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஒரு நைட்ரோஜனஸ் பேஸோட, அதாவது நைட்ரோஜன் பேஸ் அப்படிங்கிறது பென்டோ சுகர்ல ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்க ஓஹெச்சோட ஜாயிண்ட் ஆகி இருப்பாரு. அப்படி ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தேவையான லிங்கேஜ் என்ன லிங்கேஜ்னா என் கிளைகோசைடிக் லிங்கேஜ். சரி, இந்த இடத்துல தெளிவா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க பாருங்க, ஒரு பென்டோ சுகர் இருக்கு. ஓகே, பென்டோ சுகர் இருக்கு. ஃபர்ஸ்ட் கார்பன்ல OHல நைட்ரஜன் பேஸ் வந்து ஜாயிண்ட் ஆகிறாரு. இந்த ஜாயிண்ட் ஆகிற லிங்கேஜுக்கு பேரு என் கிளைகோசைடிக் லிங்கேஜ். ஓகே, இது கொஸ்டின்ல கேட்பாங்க. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்டோ சுகர் பிளஸ் நைட்ரஜன் பேசிஸ் நியூக்ளியோசைடு. மறந்துடாதீங்க. இந்த நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோசைட் பிளஸ் பாஸ்பேட் நியூக்ளியோடைடு. ஸோ இதை நோட் பண்ணிக்கணும் நீங்க. ஸோ சுகர் பிளஸ் நைட்ரோஜன் பேஸ் இது ரெண்டு மட்டும் இருந்ததுன்னா அது நியூக்ளியோசைடு. நியூக்ளியோசைடோட பாஸ்பேட் சேர்ந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்க, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. சச் அஸ், இந்த இடத்துல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியமானது அடினோசைன் ஆர் டிஆக்சி அடினோசைன். அடினோசைன்ங்கிறது ஆர்என்ஏ குறியது, டிஆக்சி அடினோசைன் அப்படிங்கிறது டிஎன்ஏ குறியது. குவானோசைன் ஆர் டிஆக்சி குவானோசைன், சைட்டிடின் ஆர் டிஆக்சி சைட்டிடின், யூரிடின் ஆர் டிஆக்சி தைமிடின். இந்த இடத்துல யூரிடின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? டிஆக்சி தைமிடின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்? டிஆக்சி யூரிடின் இருக்க வாய்ப்பே இல்லை.
இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் யுராசில் இஸ் ஆப்சென்ட் இன் டிஎன்ஏ, டிஎன்ஏல தைமின் இருக்கும். அதே போல ஆக்சி தைமிடின், வெறும் தைமிடின் இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்? தைமின் இஸ் ஆப்சென்ட் இன் ஆர்என்ஏ. ஆர்என்ஏல தைமினுக்கு பதிலா யுராசில் இருப்பாங்க, டிஎன்ஏல யுராசிலுக்கு பதிலா தைமின் இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க இம்பார்ட்டன்ட் நோட் போட்டு வச்சுக்கோங்க, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொஷின்ல கேட்பாங்க நியூக்ளியோசைடோட பேர் என்ன அப்படின்னு. அடினோசைன், குவானோசைன், சைட்டிடின், யூரிடின், டிஆக்சி தைமிடின், இது எல்லாமே நியூக்ளியோசைட்ஸோட நேம். நியூக்ளியோசைட்ஸ் அப்படிங்கிறது பாஸ்பேட், சாரி நாட் பாஸ்பேட், பென்டோ சுகர் பிளஸ் nitrogen base, pentose sugar plus nitrogen base. So when a phosphate group is linked to OH of 5 carbon of the nucleoside, nucleoside phosphate சேரும்போது அங்க என்ன linkage help பண்ணுதுன்னா phosphoester linkage, a corresponding nucleotide அது வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது டிஆக்சி நியூக்ளியோடைடு டிபெண்டிங் அப்பான் த டைப் ஆஃப் சுகர் பிரசன்ட். ஸோ நியூக்ளியோடைட்னா ஆர்என்ஏல இருக்கிறது, டிஆக்சி நியூக்ளியோடைட்னா டிஎன்ஏல இருக்கிறது. டிஆக்சி ரைபோஸ் இருந்தா டிஆக்சி நியூக்ளியோடைட், நார்மல் ரைபோஸ் இருந்துச்சுன்னா நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றாங்க இஸ் ஃபார்ம்டு. ஸோ இந்த லைன்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ ஒரு பென்டோ சுகர் இப்படி இருக்கு, ஓகேங்களா? பென்டோ சுகர் இப்படி இருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜன் பேஸ் சேர்ந்துருவாரு. ஸோ பென்டோ சுகர் பிளஸ் நைட்ரோஜன் பேஸ் நியூக்ளியோடைட், இது ஃபர்ஸ்ட் கார்பன். இங்க ஃபோர்த் கார்பன் இருக்கும், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன் இங்க இருக்கும். ஃபிஃப்த் கார்பன்ல வந்து பாஸ்பேட் சேருவாரு. இங்க பாஸ்பேட் சேர்றதுக்கு தேவையான பாண்ட் என்ன பாண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்போ எஸ்டர் பாண்ட், பாஸ்போ எஸ்டர் பாண்ட். ஸோ இப்போ இது ஆக்சி ரைபோஸா இருந்துச்சுன்னா, நார்மல் ரைபோஸா இருந்தா நியூக்ளியோடைடு, இங்க ஓஹுக்கு பதிலா வெறும் ஹெச் மட்டும் இருந்தா டிஆக்சி நியூக்ளியோடைடு. அவ்வளவுதான் இவங்க சொல்றது. ஸோ இப்போ நியூக்ளியோசைட்னா என்ன, நியூக்ளியோடைட்னா என்ன, 5 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியோசைட்ஸ் யார் யாருன்னெல்லாம் பார்த்தோம். ஓகே, 2 nucleotides are linked through 3', 5' or 3', 5' phosphodiester linkage to form a dinucleotide. More nucleotides can be joined in such a manner to form a polynucleotide chain. அப்போ இந்த இடத்துல 3', 5' or 3', 5' phosphodiester bondன்னு சொல்றாங்க, அதை எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்பீங்க. இப்ப நல்லா கவனிங்க, இங்க ஒரு ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன். இங்க ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜன் பேஸ் இருக்கு, ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட் இருக்கு. ஓகே, அடுத்து கவனிங்க, இது பாஸ்போ எஸ்டர் பாண்ட், பாஸ்போ எஸ்டர் பாண்ட், சும்மா நான் ஷார்ட்டா எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு சுகரு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல நைட்ரோஜன் பேஸ், ஃபிஃப்த் கார்பன்ல பாஸ்பேட். இப்ப இதுவும் பாஸ்போ எஸ்டர் பாண்ட், ஓகேங்களா? இப்ப பாருங்க, 5', 3', சாரி 3' இங்க 3', 5'. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாண்ட் வருதுன்னா ஆல்ரெடி பாஸ்போ எஸ்டர் பாண்ட் இங்க இருக்கு, இங்க வருது செகண்ட் பாண்ட். சோ இது பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட், பாஸ்போ டை எஸ்டர் பாண்ட் இங்க. அப்போ நமக்கு ஒரு நியூக்ளியோடைடுக்கும் இன்னொரு நியூக்ளியோடைடுக்கும் இடையில ஃபிஃப்த் கார்பன்ல இருக்க பாஸ்பேட்டுக்கும் பக்கத்து நியூக்ளியோடைட்ல இருக்கக்கூடிய தேர்ட் கார்பனுக்கும் இடையில பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது டை நியூக்ளியோடைடு வந்துருச்சு. இது ஒரு நியூக்ளியோடைடு, இது செகண்ட் நியூக்ளியோடைடு, டை நியூக்ளியோடைடு. திருப்பி இன்னொரு நியூக்ளியோடைடு இங்க ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா ட்ரை, டெட்ரா, இப்படியே பாலி நியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் ஆகுது. இப்படிதான் நமக்கு டிஎன்ஏவோட ஒரு செயின், ஆப்போசிட்ல இன்னொரு செயின் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பாலிநியூக்ளியோடைட் செயின் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டுங்க, ஸோ a corresponding nucleotide is formed. 2 nucleotides are linked through, okay, இது to form a dinucleotide. More nucleotides can be joined in such a manner to form polynucleotide chain. Okay, a polymer thus formed has at one end a 3, இங்க பாருங்க, இந்த எண்ட்ல, இந்த எண்ட் தெரியுதுங்களா, இந்த எண்ட்ல 3' ஹைட்ராக்சில் ஃப்ரீ எண்ட் இருக்கு. அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க 5'
பாஸ்பேட் எண்ட் இருக்கு. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. A polymer thus formed at one end a free phosphate moiety னா அட்ராக்ட் பண்றது. இங்க வந்து 5 prime endல இன்னொரு நியூக்ளியோடைட அட்ராக்ட் பண்ண ரெடியா இருக்கு. அதான் phosphate moiety at 5 prime end of the sugar, which is referred to as 5 prime end of the polynucleotide chain. Similarly, at other end of the polymer, the sugar has a free OH of 3 prime carbon group, which is referred to as 3 prime end of the polynucleotide chain. The backbone of the polynucleotide chain is formed due to sugar and phosphate. So the nitrogenous base linked to sugar moiety project from the backbone. இப்ப என்ன சொல்றாங்க, backbone ஒன்னு சொல்லிருக்காங்க. யாரு இப்ப நல்லா கவனிங்க. இன்னொரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சு, அது சைட்ல இருக்கு. இப்ப ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க. சோ இப்படி ஒரு சுகர் இருக்கு. சுகர் கூட ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஒரு நைட்ரஜன் பேஸ் சேர்றாரு. ஃபிஃப்த் கார்பன்ல ஒரு பாஸ்பேட் சேர்றாரு. சரி, இது சுகர். இது ஒரு நியூக்ளியோடைட். அடுத்து ஒரு நியூக்ளியோடைட். ஓகேங்களா? கடகடன் வரைஞ்சிடலாம். இது ஒரு நியூக்ளியோடைட். அடுத்து ஒரு நியூக்ளியோடைட். ஓகே, இப்படியே வந்துருது. இது 5 prime end, 5 prime end, 5 prime end. இது 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, இப்ப பாருங்க, இந்த ரெண்டுக்கு இடையில பாஸ்போ டைஎஸ்டர் பாண்ட் ஃபார்ம் ஆகி பாலிநியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் ஆனிச்சு. ஒரு சைடு 5 prime endன்னு ஏன் சொல்றோம்னா, இந்த பாஸ்பேட் மொயிட்டி ஃப்ரீயா இருக்கு. இது அடுத்த நியூக்ளியோடைடோட ஜாயின் பண்ண ரெடியா இருக்கு. இன்னொரு எண்ட்ல இந்த 3 OH குரூப் ஃப்ரீ எண்டா இருக்கு. இது 3 prime end. ஸோ ஒரு சைடு 5 prime end, இன்னொரு சைடு 3 prime end. ஒரு சைடு 5th கார்பன் ஃப்ரீயா இருக்கு. பென்டோ சுகரோட இருக்கக்கூடிய 5th கார்பன்ல இருக்க பாஸ்பேட் ஃப்ரீயா இருக்கு. அதே செயினோட ஆப்போசிட் எண்ட்ல 3rd கார்பன் ஃப்ரீயா இருக்கு, யார் கூடயும் ஜாயிண்ட் ஆகாம. அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஒரு பாலிநியூக்ளியோடைட் செயின். ஓகேங்க, சரி. பேக் போன்னா என்ன, அதை இப்போ பார்த்துடலாம். அழிச்சிட்டேன்னா ஓகே, இட்ஸ் ஓகே. இது திருப்பி வருமா? வராது. ஓகே, திருப்பி நான் உங்களுக்கு ஒரே ஒரு நியூக்ளியோடைட் மட்டும் வரைஞ்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்க, சுகர், பாஸ்பேட், நைட்ரஜன் பேஸ். சுகரும் பாஸ்பேட்டும் பேக் போன். ஓகேங்களா? பேக் போன்லேருந்து உள்ள நோக்கி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது நைட்ரஜன் பேஸ். நீங்க ஒன்றும் இல்லை, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ்பிபின்னு ஒரு சிங்கர் இருக்கிறாரு, எஸ்பி பாலசுப்ரமணியம். சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது பேக் போன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. சுகரும் பாஸ்பேட்டும் சேர்ந்தது பேக் போன். அங்கே ஏதோ கூகுள் கத்திக்கிட்டு இருக்கு, அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேங்க. சாரி, ஒரே நிமிஷம் தான் வந்துடுறேங்க. ஜெமினி ஓப்பன் ஆயிடுச்சாட்டுக்கு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். பேக் போன்னா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து, in RNA, every nucleotide residue has an additional OH group present at second 2' position in the ribose. Also in RNA, the uracil is found at the place of thymine. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, நல்லா பாருங்க. RNAல ரைபோநியூக்ளிக் ஆசிட்ல 2 செயின் சொல்றாங்க. சுகர்ல செகண்ட் கார்பன்ல OH இருக்கு. ஓகே, இந்த இடத்துல தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கு. தைமினுக்கு பதிலா யுராசில் இருக்கு. ஸோ 3rd கார்பன், செகண்ட் கார்பன்ல OH இருக்கு. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இங்க யுராசில் இருக்கும் தைமினுக்கு பதிலா. இந்த இடத்துல நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க, தைமினோட இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க,
5-மெத்தில் யுராசில். இந்த இடத்துல இது ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கங்க. வேணும்னே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கேட்பாங்க. வெறும் யுராசில் வேற, 5-மெத்தில் யுராசில் வேற. வெறும் யுராசில் RNAல இருக்கும், 5-மெத்தில் யுராசில் DNAல இருக்கும். ஏன்னா 5-மெத்தில் யுராசில்ங்கிறது தைமினோட அனதர் நேம். மறந்துடாதீங்க, இங்க ஒரு கன்ஃபியூஷன் வச்சிருக்காங்க, வேணும்னே உங்களை குழப்பறதுக்காக கொடுத்துருப்பாங்க. RNAல இருக்கிறது வெறும் யுராசில், DNAல இருக்கிறது தைமின். DNAல இருக்க தைமினோட இன்னொரு பேர் யுராசில்னு முடிகிற மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காகவே கொடுத்துருக்காங்க. 5-மெத்தில் யுராசில், அதுதான் தைமின். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து, DNA is an acidic substance present in nucleus was first identified by Frederick Meischer. இது ஆல்ரெடி நீட்ல கேட்டிருக்காங்க. 1869ல DNA அப்படிங்கிறது ஒரு அசிடிக்கான சப்ஸ்டன்ஸ், pH 7க்கும் கீழே இருக்கும், அண்ட் இது வந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் மெய்ஷர் தான் ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சாரு. நியூக்ளியஸ்குள்ள இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் எடுத்ததும் இதுக்கு பேரு DNA அப்படிலாம் அவர் சொல்லல, அதுக்கு பேரு நியூக்ளீன். வித்தின் நியூக்ளியஸ் இருக்கிறதுனால நியூக்ளீன் அப்படின்னு சொன்னாரு. However, due to technical limitation in isolating such a long polymer intact, so நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த லாங் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைடை நமக்கு தனியா பிரிச்சு எடுக்கிறதுல டெக்னிக்கல் லிமிடேஷன், ஸ்ட்ரகிள், டெக்னிக்கலா நமக்கு அப்போதைக்கு 1869ல பாசிபிள் இல்லாம இருந்துச்சு. ஸோ the elucidation of structure of DNA remained elusive for a very long period. ரொம்ப நாள் டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் யாருக்குமே தெரியாமையும் கன்ஃபியூஷனாகவும் அதை கண்டுபிடிக்க முடியாமையும் இருந்துச்சு. இட் வாஸ் ஒன்லி இன் 1953 that James Watson and Francis Crick, based on the X-ray diffraction data produced by Maurice Wilkins and Rosalind Franklin, proposed a very simple but famous double helix model for the structure of DNA. இந்த இடத்துல தெளிவா நீங்க புரிஞ்சுக்குங்க, மௌரிஸ் வில்கின்ஸ், ரோஸ்லின் பிராங்க்லின், வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின், இவங்க ரெண்டு பேரும் டிஎன்ஏவோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேர் வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின் கொடுக்குற டேட்டாவை பேஸ் பண்ணி வாட்சன் அண்ட் கிரிக் 1953ல டிஎன்ஏவோட டபுள் ஹெலிக்ஸ் மாடலை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது வேர்ல்ட் லெவல்ல இன்னைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கப்படுது. ஸோ அந்த டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடலை கொடுத்தது வேணா ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் பிரான்சிஸ் கிரிக்கா இருக்கலாம், பட் அவங்களுக்கு அந்த மாடலை கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணது வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லின். இந்த இடத்துல சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா ப்ரொடியூஸ்டு பை மௌரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ரோஸ்லின் பிராங்க்லின். அதை பேஸ் பண்ணி வாட்சன் அண்ட் கிரிக் 1953ல டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடலை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. டபுள் ஹெலிக்ஸ் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, ரெண்டு ஈரிலையான ரெண்டு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் ரெண்டு இருக்கு, அது ஒன்னு இப்படி இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொன்னு பேரலா ரன் ஆயிட்டு இருக்கு. இதுதான் டிஎன்ஏ டபுள் ஹெலிக்ஸ் மாடல். இதை ப்ரப்போஸ் பண்ணது பிராங்க்லின், வாட்சன் அண்ட் கிரிக், பேஸ்ட் ஆன் ஒரே நிமிஷங்க. ஓ என்னாச்சு, உள்ள ஓடிடுச்சுங்க. ஓகே ஓகே, ஓப்பன் ஆயிடும். வில்கின்ஸ் அண்ட் பிராங்க்லினோட எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டாவை வச்சுதான் அவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, இதை டபுள் ஹெலிக்ஸ் மாடலை ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரிங்க, எங்க ஓகே. இப்போ however DNA double helix model structure of DNA, one of the hallmarks important of their proposition was base pairing between the two strands of polynucleotide chain. Base pairing na enna, adenine always pairs with thymine, guanine always pairs with cytosine ங்கறது base pair rule. However, this proposition was also based on the observation of Erwin Chargaff that for a double stranded DNA, the ratio between adenine and thymine and guanine cytosine are constant and equal 1. இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. எர்வின் சார்காஃப் வந்து நமக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடினைன், தைமின், குவானைன்,
சைட்டோசின். குவானைனுக்கும் சைட்டோசினுக்கு இடையில மூணு ஹைட்ரஜன் பாண்ட் 3 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. அடினைன் தைமின் இடையில 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. சரிங்க. அடினைன் ஆல்வேஸ் பாஸ் வித் தைமின். அப்போ எங்கெல்லாம் டிஎன்ஏல அடினைன் இருக்கோ அங்கெல்லாம் தைமின் தான் இருக்கும். அப்போ அடினைனோட ரேஷியோவும் தைமினோட ரேஷியோவும் ஒன்னா தான் இருக்கும். அடுத்து எங்கெல்லாம் குவானைன் இருக்கோ அங்கெல்லாம் சைட்டோசின் தான் இருக்கும். சைட்டோசின் தான் இருக்கும். ஓகேங்களா? இது குவானைன்னா சைட்டோசின் தான் இருக்கும். அப்ப குவானைனோட ரேஷியோவும் சைட்டோசினோட ரேஷியோவும் ஒன்னா தான் இருக்கும் அளவுல. அதுதான் சார்காஃப் சொன்னாரு. அடினைன் குவானைன் அண்ட் அடினைனுக்கும் தைமினுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோவும் குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில இருக்க ரேஷியோவும் கான்ஸ்டன்டா இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் அடினைன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் தைமின் ஈக்குவலா இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் குவானைன் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சைட்டோசின் அப்படின்னு சொன்னாரு. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்லாம் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இந்த சாப்டர்ல இருந்து கேட்பாங்க. நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த பார்ட் முடிச்சுட்டு the base pairing confers a very unique property to the polynucleotide chain. So தனித்தன்மையான கேரக்டர்ஸ் யூனிக் வெரி யூனிக் ப்ராப்பர்ட்டிஸை பாலிநியூக்ளியோடைட் செயினுக்கு கொடுக்குது. பாலிநியூக்ளியோடைட் செயின்னா குழப்பம் வரக்கூடாது. நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் பாலிநியூக்ளியோடைட் செயின். தே ஆர் செட் டு பி காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். அதாவது அடினைன் தான் தைமின் இருக்கும், குவானைன் தான் சைட்டோசின் இருக்கும். அண்ட் தேர்ஃபோர் இஃப் த சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் இன் ஒன் ஸ்ட்ராண்ட் இஸ் நோன் then the sequence in other strand can be predicted. இப்போ இதுல என்ன சொல்றாங்க, காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங் இருக்கிறதுனால இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராண்ட் கொடுத்துட்டேன். அப்ப இன்னொரு ஸ்ட்ராண்ட் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? தைமின், சைட்டோசின், குவானைன், அடினைன், அடினைன், குவானைன், சைட்டோசின், சைட்டோசின், சைட்டோசின்னு ஒரு ஸ்ட்ராண்ட் தெரிஞ்சா போதும் இன்னொரு ஸ்ட்ராண்டை உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அதுவும் அக்யூரட்டா. அதை தான் இங்க சொல்றாங்க காம்ப்ளிமெண்டாரிட்டி. காம்ப்ளிமெண்டரிட்டி அப்படின்னா ஒரு ஸ்ட்ராண்ட்ல அடினைன் இருந்தா கண்டிப்பா அதுல இன்னொரு அதோட பேரா இருக்கிறது தைமின் தான். அதான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் பேரிங். ஓகேங்களா? ஆல்சோ இஃப் ஈச் ஸ்ட்ராண்ட் from a DNA, let us call it as a parental DNA, act as a template for synthesis of a new strand. The two double-stranded DNA, let us call them as daughter DNA, thus produced would be identical to the parental DNA molecule. இப்போ என்ன சொல்றாங்க? DNA replication சொல்றாங்க. DNA replicationல இது வந்து DNA replicate ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராண்டா இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் தனித்தனியா பிரியுது. ஓகே, தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலரை மாத்திக்குவோம். சும்மா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. ஓகேங்க, இப்ப நியூ ஸ்ட்ராண்ட், இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஸ்ட்ராண்ட் உருவாகுது. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரெட் கலர் பேரண்ட் கிட்ட இருந்து வந்துச்சு, இந்த ரெட் பேரண்ட் கிட்ட இருந்து வந்துச்சு, இந்த ப்ளூ புதுசா உருவானுச்சு. இது மதர் டிஎன்ஏ அப்படின்னா இது டாட்டர் டிஎன்ஏஸ்னு சொல்லுவோம். புதுசா ஃபார்ம் ஆன ரெண்டும் டாட்டர் டிஎன்ஏஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு டிஎன்ஏவுமே மதர் டிஎன்ஏ மாதிரி எக்ஸாக்ட் காப்பீஸா தான் இருக்கும். ஏன்னா ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல அடினைன், குவானைன், சைட்டோசின் இருந்தா அதுக்கு ஆப்போசிட்ல தைமின், சைட்டோசின், குவானைன் தான் இருக்கும். அதே போல இங்க தைமின், சைட்டோசின், குவானைன் இருந்தா அடினைன், குவானைன், சைட்டோசின் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஸ்ட்ராண்டுமே மதர் ஸ்ட்ராண்ட் மாதிரி எக்ஸாக்ட் காப்பீஸா இருக்கும். அப்ப டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது எக்ஸாக்ட் காப்பீஸை தான் ப்ரொடியூஸ் பண்ணும், சேஞ்ச் ஆகி ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, so next, because of this the genetic implications of the structure of DNA become very clear. So இதனால நம்ம DNA ஓட ஸ்ட்ரக்சர், genetic implications of the structure of DNA became very clear. நம்ம ஈஸியா இருந்துச்சு DNA ஓட ஸ்ட்ரக்சரை டிரைவ் பண்றதுக்கு. ஓகே, இப்போ salient features of the double helix structure of DNA அதை பார்க்கலாம். First, it is made up of two polynucleotide chain. இது வரைக்கும் நம்ம ஒரு நியூக்ளியோடைட் செயினை வச்சு சொன்னோம். ஆனா ஆப்போசிட்ல ரெண்டு பாலிநியூக்ளியோடைட் செயின் காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர், அது சேர்ந்துதான் டிஎன்ஏ ஃபார்ம் ஆகுது, டபுள் ஹெலிக்ஸ். வேர் த பேக்போன் இஸ், பேக்போன்ங்கிறது எஸ்பிபி சிங்கர் நேம் ஞாபகம் வச்சுங்க, சுகரும் பாஸ்பேட்டும் பேக்போன். அதுல
பேசஸ் நைட்ரஜன் பேசஸ் வந்து உள்நோக்கி ப்ரொஜெக்ட் ஆகி இருக்கு. அதாவது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இந்த டயக்ராம்ல இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சுகர். ஓகேங்களா? டிரா பண்றேன். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சுகர். ஓகே, இது வந்து பாஸ்பேட். ஸோ சுகரும் பாஸ்பேட்டும் பேக்போன்ல இருந்து உள்ள நோக்கி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கிறது, நைட்ரஜன் பேஸ். அதே போல இது சுகரு, இது பாஸ்பேட். உள்ள நோக்கி அடினைன் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ நைட்ரஜன் பேஸ் உள்நோக்கி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு. பேக்போன் சுகரும் பாஸ்பேட்டும் பேக்போனா இருக்கு ரெண்டு சைட்லயும். ஏணி மாதிரி, ஏணிக்கு ஒரு குச்சி இருக்கும், அது பேக்போன்னு சொல்லுவோம். நடுவுல இந்த மாதிரி இருக்கும், அதுலதான் கால் வச்சு ஏறுவீங்க. ஏணி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, லேடர் இப்படி இருக்கு, இதுல கால் வச்சு மேல ஏறி போவோம்ல. இப்ப ஏறி கால் வச்சு ஏறி போறது வந்து பாத்தீங்கன்னா நைட்ரஜன் பேசஸ். சைட்ல இருக்கக்கூடிய கை பிடிச்சி ஒரு நமக்கு சப்போர்ட்டுக்காக சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இதை பிடிச்சிக்கிட்டு அது பேக்போன். அந்த மாதிரி டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு ஒரு லேடர் லைக் ஸ்ட்ரக்சரை வச்சு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. யாரு? வாட்சனும் கிரிக்கும். ஓகேங்க, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பார்க்கலாம். If two chains have anti-parallel polarity, it means if one chain has the polarity of 5' to 3', other has 3' to 5'. இப்ப பாருங்க, anti-parallel polarityனா இங்க பாருங்க, ஒரு சைடு 3' to 5'ல 3'ல இருந்து ஆரம்பிக்கிறது, 5' போய் முடியுது. ஓகேங்களா? அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க செயின் பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போய் முடியுது. ஓகேங்களா? சரி, ஸோ ஆன்டி பேரலல் டு ஈச் அதர் ரெண்டு செயினும். ஓகேங்க, நெக்ஸ்ட், the bases in two strands are paired through hydrogen bonds. இது ரொம்ப ஈஸி. அடினைனுக்கும் குவானைனுக்கும் இடையில அடினைனுக்கும் தைமின், அட்டுன்னு ஞாபகம் வச்சுங்க, ஏடி. அடினைனுக்கும் தைமினுக்கும் இடையில 2 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு, 2 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. அதே குவானைனுக்கும் சைட்டோசினுக்கும் இடையில 3 ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு, மறந்துடக்கூடாது. as a result always a purine comes opposite to pyrimidine. ஏன்னா பியூரின் யாரு? அடினைனும் குவானைனும் பியூரின். அடினைன் ஆல்வேஸ் pairs with thymine, thymine ஒரு பைரிமிடின். குவானைன் ஆல்வேஸ் pairs with சைட்டோசின், சைட்டோசின்ங்கிறது ஒரு பைரிமிடின். ஸோ ஒரு பியூரின் இன்னொரு பைரிமிடின் கூட தான் பேர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, ஓகே. நெக்ஸ்ட், always purine comes opposite to a pyrimidine. This generates approximately uniform distance between the two strands of the helix. So adenine thymine எப்பவுமே பேரா இருக்கும், குவானைன் சைட்டோசின் எப்பவுமே பேரா இருக்கும். அப்ப அது ரெண்டுக்கு இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டபுள் ஸ்ட்ராண்ட் ஃபுல்லாவே மெயின்டைன் ஆகுது. The two chain are coiled in a right-handed fashion. Right-handed fashionனா இந்த, அதாவது காயில் ஆயிருக்கிறதுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறத காயில் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரைட் ஹேண்டட் ஃபேஷன். அந்த கிளாக்ல உங்களுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்றாங்கல்ல, ஸோ கிளாக் வைஸ்ல இருக்கும், அதுதான் ரைட் ஹேண்டட் ஃபியூஷன்ல நமக்கு இது ரொட்டேஷன்ல இருக்கு. அதுதான் காயில்டு இன் எ ரைட் ஹேண்டட் ஃபேஷன். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாம்ல கேட்பாங்க. The pitch of the helix is 3.4 nanometer. A nanometer is 1 billionth of the meter. அதாவது 10⁻⁻9 மீட்டர் தான் ஒரு நானோமீட்டர். நானோமீட்டர்ல n-க்கு n ஃபர்ஸ்ட் லெட்டர் n, 9க்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் n ஞாபகம் வச்சுங்க. நானோமீட்டர்ங்கிறது 10⁻⁻9 மீட்டர். And there are roughly 10 base pair in each turn. Consequently, the distance between one base pair to other base pair is 0.4 nanometer. இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். pitch of the DNA னா என்ன? இங்க பாருங்க, ஒரு டர்ன், இதுதான் ஒரு டர்ன்னு சொல்லுவோம். இந்த ஒரு டர்ன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 3.4 நானோமீட்டர். ஓகேங்களா? இந்த ஒரு டர்ன்ல எத்தனை பேஸ் பேர் இருக்கான்? 10 பேஸ் பேர் இருக்கான், 10 பேஸ் பேர்ஸ் இருக்கான். அப்ப ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்?
0.4 by 10னா 0.34. அதுதான் ரெண்டு பேஸ் பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ். அப்பதான் 10 பேஸ் பேருக்கு இதை இன்டூ 10 பேஸ் பேர், ஒரு பேஸ் பேருக்கு இன்னொரு பேஸ் பேருக்கு இடையில 0.34னா இன்டூ 10 போட்டீங்கன்னா 3.4 நேனோமீட்டர் வரும். அதாவது ஒரு டர்ன்ல 10 பேஸ் பேர் இருக்கு. ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 0.34. அப்படியே 10 பேஸ் பேருக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 3.4 நேனோமீட்டர். அதுதான் பிட்ச் ஆஃப் த டிஎன்ஏ. மறந்துடாதீங்க, அந்த ஒரு டர்னோட டிஸ்டன்ஸ் 10 பேஸ் பேர் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் பிட்ச் ஆஃப் த டிஎன்ஏ. ஓகேங்க. நெக்ஸ்ட், த பிளான் ஆஃப் ஒன் பேஸ் பேர் ஸ்டாக்ஸ் ஓவர் தி அதர் இன் எ டபுள் ஹெலிக்ஸ் மாடல். டபுள் ஹெலிக்ஸ் இங்க பாருங்க, இது ஒரு பேஸ் பேர், ஆரஞ்சு கலர் அண்ட் ரெட் கலர். அதுக்கு அடுத்து ஒரு பேஸ் பேர், கிரீன் கலர் எல்லோ கலர். அதுக்கு அடுத்து ஒரு பேஸ் பேர். ஒரு பேஸ் பேருக்கு மேல இன்னொரு பேஸ் பேர் அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி, ஸ்டாக் அப்படின்னா அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. பேஸ் பேர் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு. This in addition to hydrogen bond confers stability to the helical structure. அதாவது அடினைனுக்கும் தைமினுக்கும் இடையில டபுள் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கு. குவானைன் சைட்டோசின் இடையில 3 ஹைட்ரஜன் பாண்ட், இங்க 2 ஹைட்ரஜன் பாண்ட், 2 ஹைட்ரஜன் பாண்ட். டபுள்னு சொல்லக்கூடாது, 2 ஹைட்ரஜன் பாண்ட், இங்க 3 ஹைட்ரஜன் பாண்ட். இதுவே உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒண்ணு மேல ஒண்ணு ஸ்டாக் above the other, அடுக்கி வச்ச மாதிரி இருக்கிறதுனால இது அடிஷனல் ஸ்டெபிலிட்டியை டிஎன்ஏக்கு கொடுக்குது. ஸோ இப்போ கம்பேர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பியூரின்ஸ் அண்ட் பிரிமிடின்ஸ். நம்மள பியூரின் அண்ட் பிரிமிடின்க்கு ஸ்ட்ரக்சரோட ஸ்ட்ரக்சரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்க சொல்றாங்க. கேன் யூ ஃபைண்ட் அவுட் வை த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பாலிநியூக்ளியோடைட் செயின்ஸ் in DNA remains almost constant. So the proposition of a double helix structure of DNA and its simplicity in explaining the genetic implication became revolutionary. So இப்ப நம்ம பார்த்திருக்கோம், DNA ஓட ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளா கொடுத்திருக்காங்க. Very soon Francis Crick proposed a central dogma in molecular biology which states the genetic information flows from DNA to RNA to protein. DNA to RNA வந்து அதுக்கு பேரு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் வர்றது டிரான்ஸ்லேஷன். டிஎன்ஏ தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணிக்கிறது டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். இதை நம்ம சென்ட்ரல் டாக்மான்னு சொல்றோம். சென்ட்ரல் டாக்மாவை கொடுத்தது பிரான்சிஸ் கிரிக். பிரான்சிஸ் கிரிக் தான் சென்ட்ரல் டாக்மா கொடுத்தாரு. இதுதான் மெயினான விஷயம், மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல செல்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. In some viruses, the flow of information is in reverse direction, that is from RNA to DNA. Can you suggest a simple name to the process? அப்படின்னா சி, நல்ல கவனிங்க, இந்த ப்ராசஸ்க்கு பேரு இப்ப பார்ப்போம். டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்தா, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வந்தா டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ சில வைரஸ்ல வருதுன்னு சொல்றாங்க, இதுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் ரிவர்ஸ்ல நடக்குது, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த நேம் அவன் நேம் பண்ண சொன்னால, ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏ வருது சில வைரஸ்ல, அதுக்கு பேரு ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அவ்வளவுதான், அங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த டிஸ்டன்ஸ் பத்தி ஒன்னும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் ஏன் சிமிலரா இருக்கு அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? டிஎன்ஏ ஃபுல்லா பியூரின் அண்ட் பிரிமினோட ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன்லேயே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், பாருங்க. பயோமாலிகூல்ஸ் சாப்டர்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பயோமாலிகூல்ஸ், பயோமாலிக்யூல்ஸ், அதுல உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகே, தப்பா எடுக்கிறேன். ஓகே, இங்க இருக்கு. என்னென்னமோ வருது. பயோமாலிகூல்ஸ், ஒரே நிமிஷங்க. ஓ, கிளாஸ் 9 இங்க இருக்கு. ஐயோ, ஒரே நிமிஷங்க. பயோமாலிகூல்ஸ் கிளாஸ் 11, அந்த டயக்ராம் எடுத்து காமிக்கதாங்க நான் உங்களுக்கு ஓபன் பண்றேன், பார்ப்போம்.
எடுத்தாச்சு. நான் கூட இங்க பாருங்க. அடினைன் எப்படி இருக்கு? டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? சரி. குவானைன் சைட்டோசின்ல எங்க இருக்கு? இருக்குமே. நைட்ரோஜன் பேஸ். அடினைன் மட்டும்தான் இருக்கா? யுராசில் எப்படி இருக்கு? சிங்கிளா இருக்கு. தைமினும் இதே போல தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே நிமிஷங்க. வேற எங்கேயாவது இருக்கா கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர். அடினைன், குவானைன், சைட்டோசின். ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். Structure of adenine, guanine, cytosine, thymine வந்துரும். அவ்வளவுதான் நமக்கு. இந்த பிக்சர் எடுத்துக்குவோம். இங்க பாருங்க. அடினைனும் குவானைனும் டபுள் ரிங் ஸ்ட்ரக்சரா இருக்கா? சைட்டோசினும் தைமினும் சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சரா இருக்கா? அடினைன் பேர்ஸ் வித் தைமின். ஸோ இந்த டபுள் ரிங்கு சிங்கிள் ரிங்கு. குவானைன் பேர்ஸ் வித் சைட்டோசின் டபுள் ரிங்கு சிங்கிள் ரிங்கு. அப்போ டிஎன்ஏக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் ஈவனா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் ஒரு சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சரோடையும் இன்னொரு டபுள் ரிங் ஸ்ட்ரக்சர் இன்னொரு சிங்கிள் ரிங் ஸ்ட்ரக்சரோடையும் பேர் ஆகுது. அதனாலதான் நமக்கு அந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நம்ம இதோட லைவை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இப்போ இன்னைக்கு நடத்தின கிளாஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ரைஸ் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். இது ரெக்கார்டட் வீடியோவாகவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆடப் ஆகிக்கிட்டே வந்துடும். நீங்க அதுலயும் பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் நடத்தினதுல உங்களுக்கு டவுட் இருக்கா? இல்ல கிளியர்னா இது வரைக்கும் நடத்தினது தெளிவா இருந்துச்சு சார், யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார்னா ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா சாட் பாக்ஸ்ல ரொம்ப பூரிப்பா சந்தோஷமாயிடும். அப்படி இல்லைன்னா டவுட் கேளுங்க. டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க எல்லாம் லைன்ல இருக்கீங்களா? இது வரைக்கும் நடத்தினதுல டவுட் ஏதாவது இருக்கா? சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பா, நோ டவுட் சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ இதோட கண்டினியூவேஷன் நாளைக்கு நம்ம நைட் 8 மணிக்கு பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களோட மெசேஜ்லாம் பார்க்க. தேங்க்ஸ் அலாட். நாளைக்கு நம்ம இதோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. குட் நைட். டேக் கேர் ஆல். தேங்க்யூ. நீங்க போட்ட மெசேஜ்லாம் என் மூஞ்சில சிரிப்பை வர வச்சிருச்சு. தேங்க்யூ. தேங்க்ஸ் அலாட். ஓகே, தேங்க்யூ. டேக் கேர். பை. சி யூ ஆல். குட் நைட். நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.